ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். தேங்காய் சீரகம் எல்லாம் வச்சு தேங்காய் தோசை சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் ஜீரா தோசை பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசி விட்டுக்கோங்க. இது நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அரிசி எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சூப்பராக வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். இது கூட 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். மாவை பவுலில் ஊற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். அதை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், இதை எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவில் நம்ம அரைச்ச தேங்காயையும் போட்டுடலாம். தேங்காயை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிறப்ப அந்த தேங்காய் சீரகம் அரைச்ச வாசனை சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு எண்ணெயை தேய்ச்சிடலாம். எண்ணெய் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இதில் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் குட்டையாக தான் தோசை ஊற்றுறேன். இந்த தோசை மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரவா தோசை மாதிரியும் ஊற்றலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தோசை மாவு ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி தோசையை வேக வச்சிடலாம். மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தோசை ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். 2 பக்கமுமே நல்லா திருப்பி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் ஜீரா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப இந்த தோசை செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சீரகம் அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.